நீங்க இதை நம்ம கடைகள் இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு 10 கடைகளுக்கு நீங்க இந்த தகவலை சொல்லணும். ஒரு சங்கம் சம்பாதிக்கிறது இருக்குது, இன்னொரு சங்கத்துக்கு தலைவர் யாருன்னு தெரியாமலேயே போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு களத்துல நமக்காக கூப்பிட்ட உடனே வரணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட லோக்கல் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய விஸ்வரூப பிரச்சனையா இருந்தாலும் 5 மணி நேரத்துல தலைமையில் உங்க ஸ்மார்ட் வரும். அதுக்குன்னே நம்மகிட்ட சிங்கப்பூர்ல இருக்கு. நம்ம பேரையோட சிறப்பு சொல்லிக்கிறேன். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. காலகட்டத்தில் மனிதர்களுக்காக எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது. ஆனால் இன்று களத்தில் நின்று கொண்டிருக்கின்ற சங்கம் என்று சொன்னால் விரல் விட்டு சொல்லக்கூடிய ஒரே சங்கம் நமது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை தான். ஏன்னா ஒரு சங்கம் அடுத்தால இன்னொரு பில்டிங் எப்படி சின்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல குரல் கொடுத்துருக்கிறது நம்ம பேரவை மட்டும்தான். நீங்க அதை நல்லா அடுத்த 5 மணி நேரத்தில் உங்க ஸ்பாட்டுக்கு வந்துடும். திருநெல்வேலியா இருந்தா கூட ஒரு மணி நேரம் 6 மணி நேரம் அவ்வளவுதான் கணக்கு. அதிகபட்சம் உங்க பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு முடியாத பட்சத்துக்கு 6 மணி நேரம் தான் அதிகபட்ச டைம். நீங்க அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தைரியமா இறங்குங்க, தைரியமா உள்ள ஐடி கார்டு கேளுங்க. நீங்க அதிகாரிகள் நமக்கு எப்படி தெரியும்? அதையே நம்ம கேட்கறதுக்கு யோசிக்கிறோம். பைக் எல்லாத்தையும் திறந்து விட்டு கல்லாப்பட்டி மக்களும் திறந்து கட்டி வந்துடும். தொழிலா பண்றோம். நீங்க தொழிலை நேர்மையான முறையில் செய்யும் போது எந்த ஒரு அதிகாரிக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கைட் காட்டுங்க, கேளுங்க. எந்த சொல்றேன்னா 2 தினங்களுக்கு முன்னாடி கோவையில் நடைபெற்ற சம்பவம் கல்லாப்பட்டியில் 30,000 விட்டாங்க. முக்கியமான ஆபீசர்லாம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு எங்களது மதுரை மண்டலம் தலைமையில் இங்கே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு மதுரை மாவட்ட பழைய இரும்பு மொத்த வியாபாரிகள் சங்கம் மற்றும் கிழக்கு மாவட்ட சங்கங்கள் புதுசாக எங்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. பல தீர்மானங்களை இந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது சமீபத்தில் அரசாங்கம் வாடகைக்கு கட்டடம் வாடகைக்கு குடியிருக்கின்ற ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒரு 10,000 ரூபா வாடகை இருக்குன்னாச்சுன்னா 1,800 ரூபா ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்றாங்க. இப்போ புதுசாக ஒரு சட்டம், அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம், அந்நிய முதலீடு இவங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த படித்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தவறான கொள்கையை அரசாங்கத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று, இந்த வாடகைக்கு குடியிருக்கிறவனும் ஜிஎஸ்டி கட்டணும். நீ 10,000 ரூபா வாடகை கட்டுறான்னா நீ ஜிஎஸ்டி கட்டணும் 1,800 ரூபா அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் சட்டத்தை இப்பொழுது போட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது ஜிஎஸ்டி என்பதே உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது, சர்வீஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ புதுசாக இதையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே இதை எதிர்த்து விரைவில் வருகின்ற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி எங்களது மாநில பொதுக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் நடக்கிறது. அந்த கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் ஒரு மாநிலம் தழுவிய அளவில் கடையடைப்பு நடத்த இருக்கிறோம் என்பதை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் அறிவிப்போம் என்பதை உங்கள் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறத எங்களுக்கு அது ஒரு புதுசு. இந்த வரி கொண்டு வரும்போதே மத்திய சர்க்கார் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்குலாம் இந்த வரவு செலவு கணக்குகள் கம்ப்யூட்டர்லாம் தெரியவே தெரியாது இன்னைய வரைக்கும். உங்களுக்கு நீங்கள் சம்மதிக்கிற வரைக்கும் விதிவிலக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, இப்பவும் 5 வருஷத்துக்கு முந்தின கணக்கை கொண்டான்னு சொல்லி ஒவ்வொரு கணக்காரங்களையும் அப்படியே கசைக்கு பிழியக்கூடிய ஒரு கொடுமையான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அதையும் இந்த அரசு எங்களது பேரவை எதிர்த்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இந்த கழிவுப் பொருட்கள், இருப்பு பொருள், இதுக்கும் 18% இந்த வரின்னா என்னன்னு தெரியாதவங்கட்டெல்லாம் 18% கட்டி 20% கட்டுன்னு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கு. இந்த சதவீத வரியே 2%, 3% தான் இருக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதையும் வற்புறுத்தி இந்த தீர்மானத்தை போட்டிருக்கோம். அதே போல்
இப்பொழுது ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம், மின் கட்டணத்தை மாதத்துக்கு ஒருக்கா அளவிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, இன்னும் அதை பண்ணலை. ஆனால் 3 தடவை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. அதையும் கண்டித்து பண்ணுறோம். அதே போல் சுங்கச்சாவடி, நீங்கள் இப்போ செய்தியாளர் உங்களுக்கு நான் ஒரு வேடிக்கையான சமாச்சாரம் சொல்கிறேன். திருச்சியிலேருந்து கரூர் பக்கம் போகிற பாருங்க, ஒத்தடி ரோட்டில் கூட ஜிஎஸ்டி வாங்குறாங்க, இந்த சுங்க கட்டணம் வாங்குறாங்க. எதுக்கு சுங்க கட்டணம், என்ன பண்ணுறது சுங்க கட்டணங்கிறது ஒன்றுமே புரியல. இந்த சுய தொழில் செய்யக்கூடியவர்களை ஒரு கொத்தடிமையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுக்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை நோக்கம். கேளுங்க. சிட்டி கடையில் கூலிப்பு கடைசியில் இருக்கிறாங்க. கூலிப்பு கடைசி போயிடலாம். கடைசி நீதிமன்றம் தடை வச்சிருக்கு. சங்கத்து சார்பில் அந்த பெட்டி கடை வச்சிருக்கலாம் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக நாங்கள் அதாவது இந்த கஞ்சா, இந்த கோயில பொருள் இதெல்லாம் அரசு தடை விதிச்சிருக்கு. எங்கள் சங்க உறுப்பினர்கள் யாரும் அந்த தொழில் செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் கூட இப்போ இந்த கஞ்சா விற்கிறவன், அந்த கடத்தி போதைப் பொருள் விற்கிறவன்லாம் நம்ம நாட்டில் தொழிலதிபர் ஆகிடுறான். ஆமாம், தொழிலதிபர் ஆகிடுறான். ஏதோ அத்து முறிஞ்சது அப்படின்னு எவனாவது ஒருத்தன் 1-2 வாங்கி வச்சு வித்தாச்சுன்னா அவனை சமூக விரோதினு போட்டு கடையை பூட்டி 50,000 ரூபாய் ஃபைன் போடுறான். ஒரு கடையில் இன்னைக்கு ஒரு ரவுடிசம் மாமூலே எதுக்கு கேட்கணும், அவன் கேட்குற போதைப் பொருளை கொடுக்கலன்னா உடனே ரவுடி, நான் கேட்குறேன் நீ கொடுக்க முடியாடா, உடனே கத்தியால் வெட்டிடுறான். ஒரு சமூக அநீதி நடந்துகிட்டு இருக்கு இந்த வர்த்தகத்தால். இப்போ எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த இது புகையில பொருள் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. அவன் ஜிஎஸ்டி கோடிக்கணக்கில் கட்டி அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு இருட்டு அமைச்சிருக்கான். இருட்டு தமிழ்நாடு மட்டும்தான். இங்கே மட்டும்தான் 5 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு திருட்டுத்தனமாக நடக்குது. நீ ஓப்பனாக பண்ணி விட்டு போய இவ்வளோ பிராண்டி விற்கிற 10 ரூபாய்க்கு பிராண்டி வாங்கி 150 ரூபாய்க்கு அரசாங்கம் விற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் செய்தி தானே வெளியிடுறீங்க. நீங்கள் ஒரு குவார்டர் பாட்டில் 10 ரூபா தான் அசல், ஆனால் 180 ரூபாய்க்கு அரசாங்கம் விற்கிறான். அதான் ஓப்பன் பண்ணி விட்டு போய் வண்டி ஓட்டுறவனு அவனு எல்லா இடத்துல தான் போயிட தேவைப்படுது, ஒதுக்கி வச்சுட்டு போகிறான். கஞ்சாவை தடை பண்ணு, அபினை தடை பண்ணு, பெரிய பெரிய இன்னும் ஒரு சிட்டிகை அந்த கோகைனா இந்த போதைப் பொருட்களை தடை பண்ணு வருதில்ல. அதுதானே அரசு அதிகாரிகள் அதை தடை பண்ணு. தடை பண்ணவே தடை பண்ணாமல் அவனை தொழில்வராக ஆக்கிடுற. நீ தடை பண்ணக்கூடாத பொருளை தடை பண்ணி எங்களை திருடனாக்குற அரசு கொள்கையை கைவிட கண்டிப்பாக ஓபன் பண்ணி விடலாம். இல்லை, ஓபன் பண்ணி விட்டுறணுங்க. எல்லா மாநிலத்திலும் இருக்கு. பக்கத்தில் ஆந்திராவில் இருக்கு, பக்கத்தில் கேரளாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி கூட்ட முடியும்? இப்போ தடையில் நாங்கள் விற்க மாட்டோம். இப்போ அரசு தடை விதித்திருக்கிறது, நாங்கள் விற்க மாட்டோம். ஆனால் விற்பவர்கள் எந்த உறுப்பினர் இல்லை. விவசாயிகளுக்கு உதவுற கல்லு அதனால அதான் எங்க தீர்மானம். அதுதான் எங்க தீர்மானம், நியாயமானது. அவனை தடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்க கடைக்காரனை போய் வைக்கிறத விட எங்க இருந்து வருதோ அவனை தடுத்து அவனை கைது பண்ணலாம்ல. ஏன் அரசாங்கம் முடியாதா? அதான் முதல் தீர்மானம் போட்டிருந்தோம். அந்த இன்னைக்கு டாக்டர் அரசு ஊழியர் அவரை கொலை பண்ணிடுறாங்க. நிர்வாகமே இப்போ கொஞ்சிட்டு. ஆனால் பாருங்க, நீங்கள் தினசரி பத்திரிகை எடுத்தீங்கன்னா, தினசரி செய்தி எடுத்தீங்கன்னாலே அந்த வியாபாரிக்கு வெட்டு, இந்த வியாபாரி வெட்டு, அவன் கொலை. மெட்ராஸில் மெடிக்கல் ஷாப்புக்காரன் கொல்லப்பட்டான். ஜெயிலில் இருந்த ரவுடி, ஜெயிலில் இருந்தே ஆப்ரேட் பண்ணி 50,000 ரூபாய் மாமூல் கட்டணம் கொடுக்கலன்னா அவன் அப்படியே வெட்டி கொண்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு அனுதாபம் கூட அரசு தெரிவிக்கல. அவன் அது வரி வசூல் கட்டுறான்ல. நீ இப்போ எதுக்கு எடுத்தாலும் எங்கள்கிட்ட தானே வரி போடுற, நாங்கள் தானே வரி கட்டுறோம். நான் எங்கள் ஆள் செத்தான்னா ஒரு அனுதாபம் தெரிவிக்கட்டாமா? இன்னைக்கு ஒரு மருத்துவர் பண்ணோன்னு என்ன பண்ணுறீங்க? அதே இந்த நேற்று எங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொன்ன மாதிரி நேற்று அந்த ஒரு பொம்பளை லேடிஸ் மளிகை கடை வச்சுருங்க, அதை போய் வெட்டி கொள்றான், சுட்டு கேட்கான். இவ்வளோ ஒரு மோசமான கலாச்சாரம் இப்போ வளர்ந்துருக்கு. இது அரசு கவனிக்கணுங்கிறது தான் உங்கள் வாயிலாக நான் அரசுக்கு தெரியும்.